மூளை இல்லாதவங்களா உங்களுக்கு ஒரு வணக்கம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ்லாம் போய் பார்த்துட்டு இந்த வீடியோ புரிதலுக்கு வரும். கண்டிப்பா ரீபோஸ்ட்னு ஒன்று இருக்கு, அதை அமைக்கி விட்டுருங்க. சந்தோஷம், பெருமை, கர்வம், இந்த சந்தோஷத்தை இன்பம்னு சொல்லலாம். இது வந்து நம்ம சிறுமூலையில இருந்து அவுட்புட்டா வெளியே வருது. இதுக்கான இன்புட் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நினைவு, ஆசை, அதை சக்சஸ் பண்றது. அதாவது சக்சஸ்ங்கிறது நம்ம நினைவை வந்து ரியாலிட்டிக்கு கொண்டு வந்துட்டோம். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் வந்து சக்சஸா இருக்கு. இது நடந்தா இன்பம் வெளியே வருது. ஆசை துன்பத்துக்கு மட்டும் இல்ல, இன்பத்துக்கும் ஒரு அடிப்படை காரணமா அமைது. ஒரு இன்பம் என்றால் என்ன? ஒரு ஆசை வெற்றியாக மாறுவதே ஒரு இன்பம் எனப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்கலாம். இந்த இன்பத்தை ஃபீலிங்ஸ் சொல்லி பிஆர் சொல்வாரு, இல்ல இது ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஜே சூர்யா சொல்வாரு. சோ இந்த இன்பத்தை அளக்க முடியுமா? ஒரு யூனிட் இன்பம் என்றால் என்ன அப்படின்னு சயின்டிபிக் டெஃபினேஷன் இருக்கான்னு கேட்டா இல்ல, ஈக்குவேஷன் இல்ல, யூனிட் இல்ல, வேல்யூ இல்ல. சோ இன்பம்ங்கிறது இந்த யூனிவர்ஸ்லயே கிடையாது. அப்படி ஒருவேளை இருக்குன்னு நீங்க நம்புனீங்கன்னா நீங்க மூட நம்பிக்கையில வாழ்றீங்க. நான் சயின்ஸ்ல இருந்தாதான் யூனிவர்ஸ்லயே இருக்குன்னு அர்த்தம். இதுல என்னன்னா, நீங்க நினைவுல இருக்கிறத நீங்க ரியாலிட்டிக்கு திரும்ப திரும்ப அதை கொண்டு வந்து சக்சஸ் கொடுத்துட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெருமை வரும். வா சூப்பர் அப்படின்ட்டு. நமக்கு பிடிச்சவங்க ஜெயிச்சாலும் நமக்கு இன்பம் வரும், அதை நினைச்ச பெருமையும் வரும். இதே தொடர்ந்து நம்ம ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும்போது நமக்குள்ள ஒரு கர்வம் இருக்கும். நாம தான்டா, நம்மளை தவிர இங்க வேற யாரும் இல்லடா அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி வரும். அதான் வந்து கர்வம். இது எல்லாமே ஒரு வகை ஆற்றல் மாற்றம் தான். இந்த ஆற்றல் வந்து எங்க இருந்து வந்துச்சுன்னா சாப்பாட்டுல இருந்து வந்துச்சு. சாப்பாடு தண்ணி காத்து மண்ணில இருந்து வந்துச்சு. நெருப்புல இருந்து வந்துச்சு. இந்த நெருப்பு எங்க இருந்து வந்துச்சுன்னா சூரியன்ல இருந்து வந்துச்சு. சூரியன் எங்க இருந்து வந்துச்சுன்னா பிக் பேங்கோட மையத்துல பாயிண்ட்லெஸ் பாயிண்ட்ல இருந்து வந்தது. இதை நம்ம பிரெயின்லெஸ் ஸ்கேல்ல வச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஜீரோல இருந்து இன்ஃபினிட்டி ரேஞ்சுக்கு வந்து நீங்க வந்து இன்பத்தை அனுபவிக்கலாம். இதுல என்னன்னா, உங்க வாழ்நாள் முழுக்க நீங்க இன்பத்தை அனுபவிச்சாலும் சரி, இன்பத்தோட மொத்த சுரூபத்தையும் உங்களால அவ்வளவு சீக்கிரம் உணர்ந்துட முடியாது. ஏன்னா நீங்க ஒரு 3 யூனிட் 4 யூனிட் 5 யூனிட்ல சந்தோஷமா இருக்கீங்கன்னா 3.2ல இருப்பான், 3.25 இருப்பான். தசம எண்கள் கணக்குல நம்ம வந்து இன்பத்தை அனுபவிக்கிற கணக்குக்கு போனோம்னா நம்ம வாழ்நாள் 10 பத்தாது. அது மட்டும் இல்லாம இந்த நொடியில இந்த பூமியில இருந்து எவ்வளவு இன்பம் வெளியே வரும்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மி தான். ஏன்னா எந்த மனுஷங்கிட்ட போய் பேசினாலும் 5 நிமிஷம் பேசணும்னா அதுல 4 நிமிஷம் புலம்பி தள்ளுறானுங்க. இல்ல ஒருவேளை உங்களுக்கு நினைவலைகளே இல்ல, ரியாலிட்டியை வந்து நினைவாவே வச்சு ஒருத்த மனசுல நீங்க வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, சுப்பனமோ என் அப்பன் திருவருள்னு இதையே கண்ணார பார்த்து நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து இன்பம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா பாசிபிளி மனிதர்கள்ல அப்படி நிறைய பேர் இல்ல. சோ இந்த சந்தோஷங்கிறது பிசிக்கல், கெமிக்கல், பயாலஜிக்கல், சைக்காலஜிக்கல், சோசியலாஜிக்கல், பினான்சியல் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் பொறுத்து அமைதான் கேட்டா ஆமா. இப்ப நீங்க 10 பேர் சேர்ந்து ஒரு டாக்டர் எழுதணும், டாக்டருக்கு படிக்கணும், நீட் எக்ஸாம் எழுதணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அதுல சீட்டு ஒரே ஒரு ஆளுக்கு தான் கிடைக்க போகுதுன்னா, ஒருத்தருக்கு மட்டும் தான் கிடைக்க போகுதுங்கிற பட்சத்துல எதுல ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கோ அதை பொறுத்து உங்களுக்கு அந்த சீட்டு கிடைக்கும்னா வீக்கா இருக்கிறவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ ஒருத்தனுக்கு தான் கிடைக்கும்னா மீதி 9 பேருக்கு கஷ்டம் தான். உங்களோட டெஸ்ட் என்ன அப்படின்னா, நீங்க உங்களுக்கு சந்தோஷமே எப்பயாவது தான் வருது, அப்படி வந்தாலும் நீங்க சிரிக்காம அமைதியா இருந்து பாருங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க என்ன ரியாக்ட் பண்றாங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. முடிஞ்சா மூலம் இல்லாத உங்க நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க.